Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தைமஸ் சுரப்பி. நாளமில்லா சுரப்பில் தைமஸ் சுரப்பி மிக அற்புதமான சுரப்பி. இந்த தைமஸ் சுரப்பி நன்றாக இயங்கினா தான் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும், இரத்த நாளங்கள் சீராக இயங்கும். இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக் வருது. அது ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், உணவு முறை, அதுக்கு பல வகையான காரணங்கள். இந்த காரணங்களினால் நமக்கு தைமஸ் சுரப்பி சுரக்கின்ற சுரப்பிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்போ நம்ம உணவில் ஒழுக்கம், சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும். ஆழ்ந்த நித்திரை, இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். மைதாவினாலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பல வகைகள், கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் தைமஸ் சுரப்பி சரியான அளவில் சுரந்தால்தான் நமக்கு உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ராஜ உறுப்பான இதயம், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் இதயத்தை பாதுகாப்பது நமது முதற் கடமையாக நம்ம கொள்ளணும். நம்ம கண்களினால் பார்க்குறோம். அந்த காலத்தில் பெரியவர்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும். இப்போலாம் 12, 15, 20 வயசு உள்ளவர்களுக்கெல்லாம் வருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மன அழுத்தம், மன அமைதியின்மை. ஸோ இந்த முத்திரைகள் மனிதனுடைய உடலை பக்குவப்படுத்துகின்றது, உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கின்றது, மனதில் இருக்கக்கூடிய பண்புகளில் மாற்றத்தை கொடுக்கின்றது. மகிழ்ச்சியோடு வாழக்கூடியவன் மனிதன். அப்போ அந்த எப்பொழுதும் மனதை, உள்ளத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமது இதயம் மிகச் சிறப்பாக 120 வயது வரை இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். ஒரு முறை அது பழுதடைந்து விட்டால் அப்பொழுது தான் நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறோம். அப்போ நம்முடைய பிறந்தது முதல் இறப்பு வரை நமக்குள்ளேயே இருந்து அந்த இதய துடிப்பு துடித்தால்தான் உயிர் துடிப்பு நன்றாக இருக்கும். அதற்குள் இருக்கக்கூடிய தைமஸ் சுரப்பியை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான முத்திரைகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நேயர்களே, நம்ம முதல்ல காண இருப்பது சூன்ய முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி தைமஸ் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நடுவிரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே பண்ணுறேன். முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டி வரேன். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறோம். தென் நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகள் தைமஸ் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பேரும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். இது வஜ்ராசன நிலை. சூன்ய முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. முதல்ல நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். தைமஸ் சுரப்பி சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அபான வாயு முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுவோம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தைமஸ் சுரப்பி சீராக சுரப்பதாக எண்ணுங்கள். ஆகாய முத்திரை. நடுவிரல் மோதிரவிரல் நுனி. நடுவிரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரையின் மூலமாக இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். தியான முத்திரை. மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. மிகவும் வயதானவர்கள் இந்த வஜ்ராசனத்தில் கூட அமர வேண்டாம். ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த முத்திரைகளை பயணிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். நமது உடம்பில் நாளமில்லா சுரப்பில் அந்த தைமஸ் சுரப்பி சீராக சுரந்தால் தான் இதய துடிப்பு சீராக இருக்கும். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். மன அமைதி கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.